நம சிவாய. சத்குருவே சரணம். இறைவன் எம்மை இந்த நேரத்திலே இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீ காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி கூறினார். ஆகையாலே இந்த மயில் காட்சியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எவ்வளவு ஒரு ரம்மியமாக இருக்கிறது பாருங்கள். இன்றைய தினம் 31/7/2024 இன்றைய காலையிலே எடுத்த காணொளி காட்சி. கனவிலே சொன்னார், நல்ல உறங்கிவிட்டேன் நேற்று இரவு. இந்த 3 நாட்களாக எங்கள் ஊரிலே எல்லா ஊரிலும் கடுமையான காற்றாக இருக்கும். அதுபோல் இயற்கை சீற்றம் இந்த கேரளா பகுதியிலே வயல்நாடு என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் ரொம்ப ஒரு ஆபத்தான சூழ்நிலையை சந்தித்து கொண்டு விட்டது அந்த கேரளா மாநிலம். அதற்காகவே நமது தமிழக முதல்வராகவும் அவரும் நிதி கொடுத்திருக்கிறார். அங்கே இருக்கும் அந்த அத்தனை உள்ளங்களும் உயிர்கள் எப்படி துடித்து கொண்டிருக்கின்றன என்பது மிகவும் ஒரு கண்கலங்கிய செய்தியாக உள்ளது. சித்தர்கள் ஆட்சியோடு இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாம் மாற வேண்டும். எல்லோருக்குமே நல்லது நடக்க வேண்டும். இந்த ஒரு துயரமான சம்பவங்கள் வேறு மாநிலங்களுக்கும் வந்துடக்கூடாது. இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் என்று நாம் எல்லோருமே இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு, நமக்கு அவ்வளவு ஒரு சோகத்தை நிகழ்த்திய அந்த இறைவனையும் மிக கண்டிக்கத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது. இயற்கை சீற்றத்தை யாராலும் மாற்ற முடியாது. ஆகையாலே நான் பேசும்போது கூட எனக்கு கண்ணீர் வருகிறது. அந்தளவுக்கு ஒரு விஷயம். நான் கட்டியிருக்கும் ஒரு சாதாரண இந்த கணக்கம்பட்டிய தலப்பாய் சுருமாடு கூட அதன் மேலே ஒரு மயில் உட்கார்ந்திருப்பது போல உங்களுக்கு காட்சி தெரியும். காரணம் எதற்கு சொல்கிறோம் என்றால், இறைவன் எங்களை அவ்வளவு வழி நடத்தி கொண்டு செல்கிறார். எங்களுடைய பயணங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும். அந்த நேரத்தில் இந்த வயல்நாடு பகுதியில் இருக்கும் அனைத்து உள்ளவங்களுக்கும் நம்முடைய ஒரு ஆழ்ந்த அவளுடைய கண்ணீர் துளிகளுக்காக நம்ம மிகவும் வேதனையான வருத்தத்தை மௌனமாக ஒரு நிமிடம் இருக்க சொல்லி அந்த இயற்கை சீற்றத்தை மாற்ற வேண்டும். நல்லதே நடக்க வேண்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தாய் மண்ணே வணக்கம்.